இப்போ எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். அதாவது b cross a equal to -2,3, -2,4 and 0,3 and 0,4, 3,3, 3,4. Find a and b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்னு சொல்லிடுறேன். b cross a equal to -2,3, -2,4, 0,3, 0,4, 3,3, 3,4 எனில் a மற்றும் b ஆகியவற்றை காண்க. ஓகேவா? இது ஒன்றும் இல்லை. எப்போவுமே இப்போ முன்னாடி உள்ள சம் என்ன பண்ணோன்னா, 2 செட் இப்போ கொடுத்தாங்க. அவங்க என்ன ஆர்டரில் கேட்குறாங்களோ அந்த 2 செட்டில் உள்ள எலமெண்ட்டை நம்ம ஒரு பேர் ஜோடியாக்கி எழுதணும். இப்போ அவங்க அந்த பேர் கொடுத்துட்டாங்க, ஜோடியை கொடுத்துட்டாங்க. நம்ம பி என்ன ஏ என்னன்னு பிரிக்கணும். எப்பவுமே நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்களோ அது ஏவா இருந்தாலும் சரி பியா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வர்றதோடது தான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய எல்லா எலமெண்ட்டும். சரியா? செகண்ட் வரக்கூடியது இரண்டாவது வரக்கூடிய எலமெண்ட்ஸ். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நம்பர் 2 டைம் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் ஒரு டைம் எழுதுனா போதும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை. பி கிராஸ் ஏல என்ன இருக்கு? -2,3. அப்போது பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் பாரு, -2வா எழுதிக்கோங்க. அது செகண்ட் டைம் வந்தால் டோன்ட் வரி. அடுத்து 0 வந்துச்சா? அடுத்து 3. அவ்வளோதான். இவ்வளோதாங்க பி. அடுத்து ஏ பாருங்க. செகண்ட் என்ன இருக்கு? 3 இருக்கா? இருக்கு. 4 இருக்கா? எழுதிக்கோ. அடுத்து 3. அகெயின் 3 வந்தா எழுத வேண்டாம். 4 எழுத வேண்டாம். 3 வந்தா எழுத வேண்டாம். 4 வந்தா எழுத வேண்டாம். அவ்வளோதாங்க ஆன்சர். ஈஸியா? ஓகே.